கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் சில நிமிடங்களிலே புத்தாண்டு விழா ஆரம்பமாகக்கூடிய நேரத்துல இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வரலாற்று ரீதியாக நான் பார்க்கக்கூடிய நேரத்துல இதை பேஜன் ஃபெஸ்டிவல், அதாவது ரோமர்களுக்கு நிறைய கடவுள்கள் இருந்தார். அதுல த காட் ஆஃப் பிகினிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜேனஸ், அதாவது ஆரம்பங்களுடைய கடவுள் அப்படின்ட்டு அந்த ஜேனஸ், அதாவது ஜனவரி அப்படின்ட்டு ஆண்டினுடைய முதல் மாதத்துக்கு அந்த பேர் வைத்து அந்த கடவுளை போற்றுகின்ற வண்ணமாக நல்ல ஆரம்பமாக இருக்கணுன்றதுக்காக இப்படி ஜூலியஸ் சீசர் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த புத்தாண்டு. இது மற்ற மற்ற எந்த மதங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ரோமர்களுடைய கலாச்சாரம். கிறிஸ்தவ மரபுப்படி பார்த்தோம் என்று சொன்னால் லூக் 2ஆம் அதிகாரத்துல 21 வந்துட்டு பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்ட 8வது நாளிலே இயேசு என்று பெயரிடப்பட்டது. ஃபீஸ்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் ஆஃப் சர்க்கம்செஷன் சொல்லுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு விருத்த சேதனம். இஸ்லாமியர்கள் சுன்னத்து 7வது நாள் சுன்னத் செய்யக்கூடிய ஒரு வளமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது இப்ராஹிம் நபியோருடைய வளமை. அப்ப அந்த யூதர்களுடைய வளமையாகவும் இப்படி 8வது நாள்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு சுன்னத் செய்யப்பட்ட, அதாவது விருத்த சேதனம் செய்யப்பட்ட அந்த நாளை வந்துட்டு அது ஒரு விழாவாக கருதுகின்ற வண்ணமாக இந்த 8வது நாள், அதாவது கிறிஸ்துமஸ் முடிஞ்சு டிசம்பர் 20 கிறிஸ்துமஸ் முடிஞ்சு 8வது நாள்ல வந்துட்டு இந்த நியூ இயர் அப்படின்றது ஒரு கலாச்சாரமாக இப்படி கருதப்பட்ட ஒரு நிலைமையிலே எப்படி பார்த்தாலுமே இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கான் என்று சொன்னால் அதற்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அதை வந்துட்டு நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். எந்த விதமான கொண்டாட்டங்களும் இஸ்லாத்துல கிடையாது. மாறாக நம்ம இப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே செயல்பட வேண்டும். மற்றபடி இந்த நியூ இயர்ல இருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள், அனாச்சாரங்கள் இதுக்கெல்லாம் இஸ்லாம் முற்றிலும் எதிராக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்த ஷபபி கௌமின், யாரு பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவங்களை சார்ந்தவர். அப்ப இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கிறிஸ்தவத்திற்கும் எந்த விதமான இதுவும் இல்லை என்ற அடிப்படையில இது அந்த ரோமர்கள் அவங்களுக்கு பல கடவுள்கள் இருக்கக்கூடிய அந்த ஜானஸ் அப்படின்ற அந்த கடவுளை போற்றுகின்ற வண்ணமாக இந்த ஜனவரி 1 புத்தாண்டு விழா அப்படின்ட்டு அந்த கலாச்சாரத்தை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற அந்த கிரிகோரியன் அந்த கேலண்டர் மூலமாக அந்த ஒரு விஷயம். அப்ப அந்த அடிப்படையிலே இது மாதிரியான விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு இந்த மாதிரியான அனாச்சாரங்களை, தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஈடுபடாமல் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக, சிந்தனை உள்ள மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.